பழங்குளம் பிரதிஷ்டைக்கு போயிருந்தப்போ நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வர்றப்போ தாத்தா சவ்வு மிட்டாய் வித்துட்டு இருந்தாங்க. இதை நாங்கள் பாப்பா மிட்டாய்னு சொல்லுவோம். ஏன்னா மேலே ஒரு பாப்பா வச்சு கை தட்டிகிட்டே வரும், அதனால இதை பாப்பா மிட்டாய்னு சொல்லுவோம். சரி வாங்கலான்னு போனால் வாட்சு மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டாங்க. நான் எனக்கு சிம்பிளாக வாட்சே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் மட்டும் செஞ்சு வாங்கினேன். இந்த தாத்தாவோட வயசு 90க்கு மேலே. எங்கள் அத்தை அவங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலேருந்து இந்த தாத்தா சவ்வு மிட்டாய் வித்துட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் இந்த சைக்கிளில் தான் போய் வியாபாரம் பண்ணுவாங்களாம். இப்போ முடியாததுனால ஆட்டோல வச்சு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 80 வருஷம் கிட்ட இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைங்களாம் இருக்காங்களா தாத்தான்னு கேட்டேன். பிள்ளைங்களாம் இருக்காங்க, ஆனா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20-30 வயசுல நம்ம எல்லாம் வேலை செய்யறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனா 90 வயசுலயும் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த வாரம் கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நானும் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நீங்க நாங்க பழங்குளம் போன பிரதிஷ்டை vlog பார்க்கல அப்படின்னா அதை நான் ஷார்ட்ஸ்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.